உபாகமம் 25 அதிகாரம் 17, 18. எகிப்திலிருந்து புறப்படுகிற வழியிலே தேவனுக்கு பயப்படாமல் எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. நான் இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கிறேன். பின் இருந்தாலும் பலவீனப்படாதே. பின் இருந்தாலும் பலவீனப்படாதே. பாளையத்தில் பின் இருந்தாலும், பாளையத்துக்கு பின்னால வாழ்ந்தாலும், என் வாழ்க்கையில நான் பின்தங்கி இருந்தாலும், என் வருமானத்துல, என் வேலையில, என் படிப்புல நான் பின்தங்கி இருந்தாலும், எனக்குரிய ஆசீர்வாதங்கள்ல நான் பின்தங்கி இருந்தாலும், மற்றவர்களுக்கு முன்பாக அவர்களுக்கு ஒப்பிடும் போது என் ஜீவியங்கள் பின்தள்ளப்பட்டது போல இருந்தாலும் பலவீனப்படக்கூடாது, பலவீனப்படக்கூடாது. இந்த ஒரு வார்த்தை, இந்த தலைப்பு மட்டும்தான் என் இருதயத்துக்குள்ள ஆண்டவர் வைத்தார். புதன்கிழமை காலையில அப்படியே நான் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கும்போது என் உள்ளத்துல கர்த்தர் ஒரு வார்த்தையை வைத்தார். பலவீனப்படாது, பின் இருந்தாலும் பலவீனப்படாது. இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. நான் பலவீனப்படக்கூடாது. ஏன் பலவீனப்படக்கூடாது? அமலேக்கியர்கள் பாளையத்தின் பின்புறத்தில் வருகிறவர்களை அப்படின்னு சொல்லல, பின்புறத்தில் வருகிற பலவீனரை வெட்டினான். அப்போ ஒருவேளை பாளையத்தில் பின்ன வருகிறவர்கள் பலமுள்ளவர்களா இருந்திருந்தால் அவர்கள் யுத்தம் பண்ணிருப்பார்கள் இல்லையா? அவர்கள் பலமுள்ளவர்களா இருந்திருந்தால் அவர்கள் எதிர்த்து நின்றிருப்பார்கள். அப்ப யோசித்து பாருங்க. நான் என் வாழ்வில் நான் பின்தங்குவது விஷயம் அல்ல, நான் பின்தங்கினாலும் பலவீனப்படக்கூடாது. இந்த வார்த்தையை சொல்லுங்க அப்படியே. நான் பலவீனப்படக்கூடாது, நான் பின்தங்கினாலும் பலவீனப்படக்கூடாது. உங்களையே நீங்க சொல்லி பாருங்க. நான் பின்தங்கினாலும் பலவீனப்படக்கூடாது. ஏன்னா என் எதிராளி எந்த விதத்தில் வருவான் என்று எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. அவன் எப்போது முன்புறத்தில் வருவதில்லை, எப்போது நான் எதிர்பார்த்த திசையிலிருந்து பிரச்சனைகள் வருவதில்லை. அப்போ பிரச்சனைகள் நான் எதிர்பார்த்த திசையிலிருந்து வராது, நான் எதிர்பாராத திசையிலிருந்து வருகிறது. அப்போ இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப அவன் யாரை தாக்கினான்? பலவீனரை. அப்போ அமலேக்கியர் தாக்கினது பலவீனர்களை. நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஒன்னு ரெண்டு வார்த்தைகளை சொல்லி கடந்து போகிறேன். ஆமே, வேதத்தில் அமலேக்கியரால் பாதிக்கப்பட்ட இடங்கள் அநேகம் இருக்கிறது. ஆமே, இஸ்ரவேல் ஜனத்தின் பலவீனர்களை அமலேக்கியர் தாக்கினார்கள். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தில் பேரீச்சை மரங்களின் பட்டணங்களை பிடிப்பதற்கு மோவாபியருக்கு அமலேக்கியர் துணையாயிருந்தார்கள். இன்னும் சொல்லணும்னா சவுல் ராஜா மரணம் அடைவதற்கு ஒரு அமலேக்கியன் காரணமாயிருந்தான். இன்னும் சொல்றேன். ஆமென். தாவீது சிக்லாகில் குடியிருக்கும் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் அவன் யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது அவன் மனைவிகள், அவன் பிள்ளைகள், அவனோடு இருந்த அனைவரையும் சிறைப்பிடித்து போனவர்கள் இந்த அமலேக்கியர்கள். அப்போ இன்னும் சொல்ற இன்னொரு காரியம் இருக்கிறது. ஆமென். எஸ்தரின் நாட்களில் ஆகாகியனாகிய ஆமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆமான் அமலேக்கியுடைய வம்சத்தை சார்ந்தவன். அப்போ அங்க பாருங்க, பாபிலோன் தேசத்தில் இருந்தாலும், சூசா நகரத்தில் இருந்தாலும் அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களை மேற்கொண்டார்கள். அப்ப யோசித்து பாருங்க. எங்கெல்லாம் அமலேக்கு வந்தானோ அங்கெல்லாம் திரும்பி பார்த்தா சபை பலவீனமா இருந்தது. அமலேக்கு மேற்கொள்ற இடத்துல பலவீனமா இருந்தார்கள். பேரீச்சை மரங்களின் பட்டணங்களை பிடிக்கும் போ ஜனங்கள் பலவீனமா இருந்தார்கள். தாவீதின் குடும்பத்தை பிடிக்கும் போ தாவீது ஆவிக்குரிய வாழ்வில் சற்று பலவீனமாய் இருந்தான். ஆமென். ஆமென். அந்த சவுல் அமலேக்கின் கையால் மரிக்கும் போது சவுல் பலவீனமாய் இருந்தான். எப்படி பலவீனமாய் இருந்தான்? ஒரு கத்தியை கீழே ஊனி அதுக்கு மேல விழுந்து அவன் செத்து போகலாம் நினைச்சான். ஆனா மரணம் வரல. அதனால அந்த வழியாய் போன ஒரு மனுஷனை கூப்பிட்டு என்னை வெட்டி கொன்னு போடுன்னு சொன்னான். அப்படி வெட்டி கொன்னு போட்ட மனுஷன் அமலேக்கியன். பாத்தீங்களா? அப்போ அமலேக்கியன் அவன் பலவீனத்தை பயன்படுத்தி கொள்ளுகிறான். எஸ்தரும் மொர்தெக்காயும் காலத்தில் ஆவிக்குரிய தளர்வு வந்த போது, ஆவிக்குரிய சோறு வந்த போது ஆமான் உயர்ந்தான். ஆமான் உயர்ந்த போது அன்னைக்கு யூதர்களுக்கு விரோதமாய் ஆமான் எழும்பினான். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் பலவீனப்படும் போதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் பிசாசு என்ன செய்கிறது? மேற்கொள்ளுகிறது. அந்த வார்த்தையை சொல்ற நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய வாழ்வில் எந்த நிலையில நீங்க பின்
பின்தங்கி இருந்தாலும் அது விஷயம் அல்ல. கர்த்தர் எதிர்பார்க்கிறது நீ எங்க இருந்தாலும் பலவீனமாயிராத, எந்த இடத்துல இருந்தாலும் பலவீனமாயிராத. ஐயா எனக்கு வருமானமே இல்ல, பரவாயில்ல, ஆவியில பலமாயிருங்கிறார். எனக்கு ஒரு நன்மை நடக்க மாட்டேங்குது, பரவாயில்ல, நீ பலமாயிரு, ஆவியில பலமாயிரு. என் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த உயர்வுகளை என்னால எட்ட முடியல, பரவாயில்ல, ஆவியில பலனாயிரு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் பின்தங்குவது பிரச்சனை அல்ல, பின்தங்குகிற நான் பலமா இருக்கணும், பின் இருக்கிற நான் பலமா இருக்கணும். முன்ன போகிறவன் எவ்வளவு பலமா இருக்கிறானோ அதை விட ஒரு மடங்கு பின்ன வருகிறவன் பலமா இருக்கணும். யோசித்து பாருங்க, முன்ன வருகிறவன் எதிரியை நேருக்கு நேரு சந்திக்கிறான். முன்ன நிற்கிறவன் எப்பவுமே பலசாலி தான், ஆனா பின்ன நிற்கிறவன் நேருக்கு நேர் சந்திப்பதில்லை, அவன் முதுகில் குத்தப்படுகிறான். எந்த விதத்தில் வரும்னு தெரியாது, அது துரோகமாய் வரலாம், நம்பிக்கை துரோகமாய் வரலாம், ஆமே அது பல விதத்தில் இழப்புகளாய் வரலாம். எதிர்பார்த்த இடத்திலிருந்து அல்லாமல் நம்பின இடத்துல இருந்து பிரச்சனை வரலாம். அப்ப என் வாழ்க்கை பின்தங்குவதற்கு எங்கிருந்தாலும் என்ன வரலாம், பிரச்சனை வரலாம் இல்லையா, பிரச்சனை வரலாம். யாக்கோபு முன்ன போகிறான் பாளையத்துல, திடீர்னு பார்த்தா ஏசா வருகிறான் என்று கேள்விப்பட்ட போது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு அவனுக்கு முன்னே ஆட்களை அனுப்பி ஆடுகளையும் மாடுகளையும் கொடுத்து விட்டுட்டு அவன் சொல்லி விடுகிறான், உம்முடைய தாசனாகிய யாக்கோபு பின்னே வருகிறான். உம்முடைய தாசனாகிய யாக்கோபு எங்க வருகிறான், பின்னே வருகிறான். பின்னேன்னு சொல்லும் போது யாக்கோபுக்குள்ள பயம் இருக்குது, யாக்கோபுக்குள்ள நடுக்கம் இருக்குது. இவன் வருவான், நேருக்கு நேரு சந்திக்கிற அளவுக்கு எனக்கு என்ன இல்ல, பலன் இல்ல, நேருக்கு நேர் போராடுற அளவுக்கு பலன் இல்ல. யாக்கோபு தன்னை தானே பின் தள்ளுகிறான், என்னால முடியாது, என்னால மேற்கொள்ள முடியாது, பின்னே வருகிறான். ஆனா பின்னே நடந்தாலும் ஆவியில பலவீனமா இருக்கல, கர்த்தரோடு போராடினான். பின்னே இருந்தாலும் கர்த்தரோடு போராடுவதில் பலமா இருந்தான். வசனம் சொல்லுகிறது, நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய். அப்போ தேவனோட போராடி மேற்கொள்ற அளவுக்கு யாக்கோபு பலமா இருந்தார். நான் திரும்ப சொல்ற இந்த வார்த்தையை, இந்த 2வது மாதத்தின் முதல் நாளில என் வாழ்க்கை இன்னைக்கு பின்தங்கினது போல் இருக்கலாம், ஆனா நான் பலவீனப்படக்கூடாது. கரம் உயர்த்தி சொல்லுங்க, நான் பலவீனப்படக்கூடாது. நான் எந்த நிலையில பின்தங்கினது போல் இருந்தாலும் நான் பலவீனப்படக்கூடாது. நான் எந்த இடத்துல தடுமாறுவது போல் இருந்தாலும் பலவீனப்படக்கூடாது. நான் பலவீனப்படுகிற நேரம் அமலேக்கு மேற்கொள்ளுவான். அல்லேலூயா. அப்ப பலவீனப்படக்கூடாது. ஒரு 4 காரியத்தை நான் வேகமா சொல்லுகிறேன். நான் பலவீனப்படும் போது என்னெல்லாம் எனக்குள் நடக்கிறது. இந்த 2வது மாதத்துல வந்துட்டோம், இனி பலவீனப்படக்கூடாது. ஒரு மாசத்தை தாண்டி வந்துட்டோம், இனி தேவ பிரசன்னத்துல எழும்பணும், தேவ கிருபையில எழும்பணும், தேவனோடு நடக்கிறதுக்கு பிரயாசப்படணும், தேவனோடு சேர்ந்து ஓட பிரயாசப்படணும். அப்படி பிரயாசப்பட்டால் தான் பலன் அடைய முடியும். ஒரு 4 காரியத்தை நான் வேகமாய் சொல்லி கடந்து போகிறேன். நம்பர் 1, நான் பலவீனப்படும் போது பிரச்சனைகளை எதிர்க்க முடியாது. சொல்லுங்க, பலவீனப்படும் போது பிரச்சனைகளை எதிர்க்க முடியாது. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். சவுலின் குடும்பத்துக்கு வெகு நாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர பலவீனப்பட்டு போனார்கள். பாத்தீங்களா, சவுலின் குடும்பம் வர என்னப்பட்டு போனார்கள், பலவீனப்பட்டார்கள். தாவீதின் குடும்பம் பலப்படுது. அப்ப பலவீனப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா புரிந்து கொள்ளணும், எதிரியை எதிர்த்து நிற்க முடியாது, பிரச்சனைகளை எதிர்த்து நிற்க முடியாது. நான் ஏன் பலவீனப்படக்கூடாது? என் ஜெபத்துல, ஆராதனையில, தேவனுடைய உறவுல நான் ஏன் பலவீனப்படக்கூடாதுன்னா, நான் பலவீனப்படுற நேரம் எதிர்த்து நிற்க முடியாது. சவுலின் குடும்பம் பலவீனப்பட்டுச்சு. ஏன் பலவீனப்பட்டுச்சு? சவுலின் குடும்பத்துல அபிஷேகம் பண்ணப்பட்ட யாரும் இல்ல, சவுலின் குடும்பத்துல ஜெபிக்கிற ஆள் இல்ல, சவுலின் குடும்பத்துல இந்த குடும்பத்தை வழிநடத்த ஆவிக்குரிய தலைவன் இல்ல. ஆனா தாவீதின் குடும்பம் அப்படி கிடையாது. தாவீதின் குடும்பத்துல தாவீது இருக்கிறான். அவன் ஒருவனே 1000 பேருக்கு சமம். அவன் திறப்புல நின்று ஜெபிக்கிறவன். அதற்கு மேலாக சாதோக்கு, அபியத்தார் என்கிற ஆசாரியர்கள் தாவீதோடு இருக்கிறார்கள். அப்ப ஆராதனை, ஜெபம், பலி செலுத்துதல், இது எல்லாமே தாவீதோடு இருக்கிறது. அதனால தான் வசனம் சொல்லுது, தாவீது பலப்பட்டான்.
சவுலின் குடும்பங்கள் வர வர பலவீனப்பட்டு போனார்கள். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் பலப்பட்டால் எதிரியை எதிர்த்து நிற்கலாம், நான் பலவீனப்பட்டால் என் கையில் ஆயிரங்கள் இருந்தாலும் தொத்து போவோம். ஏன்னா இந்த சவுல் குடும்பத்திட்ட 10 கோத்திரங்கள் இருக்கிறது. தாவீதுட்ட 2 கோத்திரம் மட்டும்தான். தாவீதுட்ட 2 சின்ன கூட்டம் தான் இருக்குது. எப்ரோனில் குடியிருக்கிறான். அங்க சவுலின் குடும்பம் ரொம்ப பெருசு. ஆனா பெரியதை சின்னவன் எதிர்த்து அடிக்க காரணம் அவன் ஆவியில பலவீனம் உள்ளவன் அல்ல, பலமுள்ளவன். இத காலவெல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, என் ஆவியில பலவீனப்படக்கூடாது. ஏன்? நான் பலவீனப்பட்டால் எதிர்த்து நிற்க முடியாது. எனக்கு திறமை இருக்கலாம், தாளந்துகள் இருக்கலாம், அபிஷேகம் இருக்கலாம், அல்லது ஜெபாவி இருக்கலாம், பணம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், என்ன இருந்தாலும் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தாண்டி போறதுக்கு இதெல்லாம் உதவாது. ஆவிக்குரிய பலன் மட்டும்தான் உதவும், தேவனுள்ள உறவு மட்டும்தான் உதவும். அப்போ நான் எதில சார்ந்து கொள்ளணும்? தேவ பலத்தை. சவுலின் குடும்பத்தால் எதிர்த்து நிற்கவே முடியல. ஒரு வசனத்தை நீங்க வாஸ்து பாருங்க. ஒரு வசனத்தை வாஸ்து பாருங்க. 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 3ஆம் அதிகாரத்துல வாங்கல. 3ஆம் அதிகாரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாஸ்து பாருங்க. அப்பொழுது அப்னேருக்கு பயப்பட்டதினால் ஒரு மறுமொழியும், சவுலின் குமாரன், சவுலின் பையன் அங்க ராஜாவா இருக்கிறான், அவனுக்கு கீழே படைத்தளபதி அப்னேர் என்கிற மனுஷன் இருக்கிறான். இந்த அப்னேர் ஒரு பிரச்சனையில சொல்றான், உன்கிட்ட இருக்கிற 10 கோத்திரத்தையும் கொண்டு போய் தாவீது வசமா சேர்த்துருவேன், உன்கிட்ட இருக்கிற ராஜ்யத்தை பிரிச்சு கொண்டு போய் சேர்த்துருவேன், அன்னைக்கு நீ நினைச்சு வருத்தப்படுவ அப்படின்னு மிரட்டுறான். மிரட்டுற சத்தத்துக்கு யார் பயப்படுறா? சவுலின் குமாரனாகிய அந்த இஸ்போசேத் அப்படிங்கிற மனுஷன் பயப்படுறான். யாருக்கு? தனக்கு கீழே இருக்கிற படை தளபதியை கண்டு ராஜா என்ன செய்யறான்? பயப்படுறான். அப்ப யோசித்துக்கோங்க, ஆவிக்குரிய வாழ்வில் பலம் இல்லை என்றால் காண்கிற எல்லாரை கண்டு பயப்பட வேண்டியிருக்கும். காண்கிற எல்லாரை கண்டு எல்லா பிரச்சனைக்கும் பயப்பட வேண்டியிருக்கும். சின்ன சின்ன காரியத்துக்கும் பயப்பட வேண்டியிருக்கும். ஆண்டவர் அதற்கு அழைக்கல. இந்த 2வது மாதத்துல நான் பலவீனப்படக்கூடாது, நான் எதிர்த்து நிற்கணும். இந்த 2வது மாதத்துல பலவீனப்படக்கூடாது, நான் எதிர்த்து போராடணும். இந்த மாதத்துல நான் பலவீனப்பட்டு போக கூடாது, சத்துருவை எதிர்த்து ஜெயெடுக்கணும். ஏன்னா நான் பலவீனப்பட்டால் எதிர்த்து நிற்க முடியாது. நான் பலவீனப்பட்டால் அது என்னை மேற்கொள்ளுகிறது. ஆமென். ஒன்று தெரியுமா? தோத்து போறது பிரச்சனை அல்ல, தோல்வியின் வழிகள் நம்மளை பாதிப்பதுதான் பிரச்சனை. விழுவது பிரச்சனை அல்ல, அதனால் உண்டாகிற நஷ்டங்கள் தான், அதனால் உண்டாகிற மன சோர்வுகள் தான் பிரச்சனை. கர்த்தர் சொல்றார், பலவீனப்படாத. விழுந்தால எலும்பு, தடுமாறினால எலும்பு, ஓடு, பலவீனப்படாத. ஏன்னா எதிர்த்து நிற்க திராணி இல்லாமல் போயிராத. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், நீங்கள் பிசாசு தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? கர்த்தர் சொல்றார், பலப்படு. ஏன் பலப்படு? ஒருத்தனை எதிர்த்து நிற்கணும். யார? பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனாகும்படி. இந்த காலவேளையில் நல்லா புரிந்து கொள்ளுங்க, நான் அழைக்கப்பட்டது எதிர்த்து நிற்பதற்காக. பிசாசு தந்திரமாய் போராடுகிறான். அவன் பேர் அமலேக் அல்லவா? வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தவன். கர்த்தர் சொன்னார், இவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனாகும்படி பலப்படுங்கள், பலப்படுங்கள். கர்த்தர் சபையை பார்த்து சொல்ற, பலப்படு. நான் உன்னை பலப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்லல, பலப்படு. அப்படின்னா நான் போய் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆராதிக்க அந்த ஜெபத்தில் அந்த ஆராதனையில தேவ பலம் என்னை பலப்படுத்த ஆரம்பிக்கும். என்ன சொல்றேன்? ஒரு மொபைல் கையில் இருக்கு, வாங்கிட்டு வந்துட்டோம், அது சார்ஜ் குறையும்
போ ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போய் சார்ஜ் போடுறோம், அது 100% ஆகுது, அப்புறம் யூஸ் பண்றோம். கர்த்தர் சொல்றார் பலப்படு, ஒவ்வொரு நாளும் பலப்படு, தேவ சமூகத்தில் போராடு, ஜெபி, ஆராதி. ஏன் பலப்படு? எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. இந்த கால வேளையில் நான் சொல்ற வார்த்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். என் வாழ்வில் எவ்வளவு தூரம் நான் பின்தங்கி இருந்தாலும் அது பிரச்சனை அல்ல. நான் பலவீனப்படக்கூடாது, நான் எங்க இருந்தாலும் பலவீனப்படக்கூடாது. நான் பின்தங்கின நேரத்தில், நான் சோர்ந்து போக நேரத்தில் சாத்தான் வருவான், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். அப்ப அவனை எதிர்த்து அடிக்க பலமுள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை நிறுத்துவாராக. என்னை எதிர்த்து வருகிற அந்த காலத்தை ஜெயம் எடுக்க பலமுள்ளவனாய் கர்த்தர் நிறுத்துவாராக. என்ற வருமானம் இருக்கு இல்லாம இருக்கலாம், அதுக்காக நான் தோத்து போனவன் அல்ல. உயர்வுகள் இல்லாம இருக்கலாம், அதுக்காக தோத்து போனவன் அல்ல. ஒரு நன்மையும் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே பார்க்க முடியல நினைக்கலாம், அதுக்காக நான் தோத்து போனவன் அல்ல. நான் பலமுள்ளவன். ஏன்னா நான் எதிர்த்து நிற்க வேண்டியது பிசாசின் தந்திரங்களோடு. ஹல்லேலூயா. பிசாசின் தந்திரங்களோடு. எபேசியர் 6:11 அதைத்தான் சொல்லுது. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வானமண்டல பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. அப்போ என்னை எதிர்த்து வருகிறவன் மாம்சத்தோடு இரத்தத்தோடு வரல. மாம்சத்தோடு இரத்தத்தோடு வந்தா அவனை போல நம்மளும் நிக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், இல்ல, வருகிறவன் அப்படி வரல. துரைத்தனம், அதிகாரம், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வானமண்டல பொல்லாதாவின் சேனை. யோசித்து பாருங்க. நான் பின்னணியத்தில் இருப்பது பிரச்சனை அல்ல. பின்னணியத்தில் இருக்கிற நான் பலவீனப்படக்கூடாது. ஏன்னா நான் சோர்ந்து போற நேரம், நான் வியாதிப்படுகிற நேரம், நான் கண்ணீர் வடிக்கிற நேரம். ஆமே, சாத்தானும் போராட விரும்புகிறான், சாத்தானும் மேற்கொள்ள நினைக்கிறான். ஒருவேளை கடந்த மாதங்கள்ல அப்படிப்பட்ட அனுபவங்கள்ல நாம் சிக்கி இருக்கலாம். நான் விழுகிற நேரமெல்லாம் சத்துரு தேவனை விட்டு, தேவ பிரசனத்தை விட்டு தள்ளி கொண்டு போய் விழப்பண்ணி இருக்கலாம். ஆனால் அந்த 2வது மாதத்தில் இந்த முதல் நாளிலேயே ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒண்ணு, என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். சிம்சோன் கர்த்தரை கேட்ட ஒரே வார்த்தை, என்னை பலப்படுத்தும். அவர் பலப்படுத்தினா எந்த தூண்கள் நடுவில் வேடிக்கை பொருளாய் நிறுத்தப்பட்டானோ அதே தூண்களை சாய்த்து அத்தனை பெலிஸ்தரையும் விழப்பண்ணும்படி கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். இந்த கால வேளையில் நான் ஏன் பலவீனப்படக்கூடாது? நான் ஜெயிக்க வேண்டியது இருக்கிறது, நான் ஜெயிக்க வேண்டி இருக்கிறது. ஒருவேளை சத்துரு நம்மளை வேடிக்கை பொருளாக்கி இருக்கலாம், சத்துரு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தோல்வியை அனுபவித்திருந்திருக்கலாம். இந்த கால வேளையில் ஆண்டவரை நோக்கி பாருங்க. இழந்த நாட்களுக்கு ஈடாய் ஒரு தேவ பலன் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இனி திரும்ப எடுக்கத்தக்கதாக, இனி திரும்ப ஜெயிக்கத்தக்கதாக அந்த கிருபையை கர்த்தர் 2வது மாதத்தின் முதல் நாளிலேயே கர்த்தர் நம்மை வைப்பாராக, வைப்பாராக. நாம் பின்தங்கின நேரம் சத்துரு மேற்கொண்ட அல்லவா? இந்த பகல் ஜெபியுங்க. இனி எதிர்த்து நிற்கணும், இனி எதிர்த்து நிற்கணும், இனி எதிர்த்து நிற்கணும். சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதி, ஆண்டவர் பலப்படுத்த வல்லவர். யாக்கோபு பின்தங்கி இருந்தாலும் ஆமே, ராத்திரி முழுக்க போராடி, ராத்திரி முழுக்க ஜெபம் பண்ணி காலையில எழும்பி நிற்கும்போ ஏசாவை எதிர்க்க திராணி உள்ளவனாய் கர்த்தரவனை மாற்றிட்டாரு. காலையில எழும்பி நிற்கும்போ ராத்திரி நினைச்சா முடியாதுன்னு, ஆனா ஒரு ராத்திரி ஜெபம், காலையில எழும்பி போய் முகங்குப்புற விழுந்தான். ஏசாவோ ஓடி வந்து கட்டி அணைத்துக் கொண்டான். இவன் அழிப்பான் என்று நினைத்தான், இவன் நம்மளை மேற்கொள்வான் என்று நினைத்தான். அப்படி நினைத்தவனே சிந்தை மாறத்தக்க விதத்தில் கர்த்தர் செய்ய முடியுமானால் இந்த 2வது மாதத்தில் எங்கெல்லாம் பயந்து பயந்து ஒதுங்கணுமோ, எங்கெல்லாம் எதிர்த்து நிற்க முடியலையோ அவைகளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவராகும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. எதிர்த்து நிற்கணும். அப்போ நான் பலவீனப்படும் போது எதிர்த்து நிற்க முடியாது. அதனால கர்த்தர் சொல்றாரு, பின்தங்கினாலும் பலவீனப்படாத,
பலவீனப்படாத. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து படகுல எங்க படுத்திருந்தார்? இயேசு கிறிஸ்து படகுல எங்க படுத்திருந்தார்? பின்னணையத்தில். முன்னல்ல, அவர் பின்னணையத்தில் படுத்திருந்தார். முன்ன சீசர்கள் எல்லாரும் இருந்தார்கள். அலைகளும் கடல்களும் பயங்கரமாய் கொந்தளித்தது. இயேசு பின்னணையத்தில் இருந்தார். அவர் எல்லாரும் ஓடி இயேசுவை எழுப்பினார்கள். இயேசுவே எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி எழுப்பினபோ அவர் எழும்பி ஒரே ஒரு வார்த்தை தானே சொன்னார், இறையாத அமைதலாயிரு. யோசித்து பாருங்க, பின்னணையத்தில் இருந்தாலும் தூங்கி கொண்டிருந்தாலும் தட்டி எழுப்பினா அவன் இறையாத என்று சொல்லத்தக்க விதத்தில் பலம் பலம் அந்த பலம் வேணும், அந்த பலம் வேணும். அவர் படுத்திருந்தார், அவர் நித்திரையா இருந்தார். ஆனா எப்ப தட்டி எழுப்பினாலும் அபிஷேகம் நித்திரையா இல்லை, கிருபை நித்திரையா இல்லை. எதிர்த்து நிற்க ஆயத்தம், எதிர்த்து நிற்க ரெடியா இருந்தால் இந்த வருஷத்தில் இந்த 2வது மாதத்தில் சில அந்தகாரங்களை எதிர்த்து நிற்க கர்த்தர் நம்மளை திராணி உள்ளவர்களாய் மாற்றுவாராக, மாற்றுவாராக. நம்ம எதிர்த்து நிற்கிற சில அலைகள், சில காற்றுகள், நம்மளை மூழ்கடிக்க நினைத்த சில அந்தகாரத்தின் இரைச்சல்களை ஓ ராபாலா ஹத்தாராமானதரா கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். சாத்தான் கம்பீரித்தான், இவன் விழுந்து போவான், தடுமாறுவான், இவன் வாழ்க்கை அழியும்னு கர்த்தர் சொல்றார். இல்ல இல்ல இல்ல, அந்த இரைச்சல்கள் எல்லாம் இந்த காலவேளையிலே ஓய்வதாக, ஓய்வதாக, ஓய்வதாக. இரைச்சல்கள் ஓய்வதாக, எல்லா அந்தகாரத்தின் இரைச்சல்கள் ஓய்வதாக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் பலவீனப்பட கூடாது கூடாது கூடாது. இரண்டாவது ஆவிக்குரியவன் பலவீனப்படும் போது என்ன நடக்கும்? இது கொஞ்சம் கூட முக்கியமான ஒரு வார்த்தை, கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். சங்கீதம் 77வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 77ஆம் சங்கீதம் 10வது வசனம். ஹல்லேலூயா. இது என் பலவீனம். ஓ கர்த்தர் நல்லவர். நீங்க எழுதுறவங்க இப்படி எழுதி கொள்ளுங்க, ஆண்டவர் மேல வருத்தத்தை உண்டாக்கும் பலவீனம் சாதாரணமானதல்ல. ஆண்டவர் மேல என்ன உண்டாக்கும்? வருத்தத்தை உண்டாக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. பலவீனம் எனக்குள்ள வருது அல்லது ஆவிக்குரிய தொய்வு வருதுன்னா யார் மேல வருத்தத்தை உண்டாக்கும்? கர்த்தர் மேல. என்ன வருத்தத்தை உண்டாக்கும்? இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாஸ்து பாருங்க. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? தலைமுறைக்கு ஒளிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? தமது உருக்கமான இரக்கங்களை பாத்தீங்களா? பலவீனம் என்ன சொல்லுது? கர்த்தர் கிருபையை மறந்துட்டாரு, கர்த்தருடைய கிருபை அற்று போயிற்று, இனி தயவு செய்ய மாட்டாரு, இனி இரக்கம் செய்ய மாட்டாரு. கேள்வி கேட்கிறான், கர்த்தர் செய்ய மாட்டாரா? என் வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா? என் வாழ்க்கை மாறாதா? கர்த்தர் என் கூட இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்க, பலவீனம் எனக்குள்ள வரும்போ யார் மேல வருத்தத்தை உண்டாக்கி விடுது? கர்த்தர் மேல. 10ஆம் வசனத்துல தெளிவா சொல்றாரு, ஐயோ இது என் பலவீனம். இப்படி சிந்திக்க வச்சது என்னுடைய பலவீனம். ஏன்னா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அடுத்த வார்த்தையை பாருங்க. ஆனாலும் உன்னதமானுடைய வலதுகரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை. பாத்தீங்களா? நாம் பின்தங்கலாம், பலவீனப்படக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு என் கையில வருமானம் இல்லைன்னா அடுத்த மாசம் இதுக்கு ஈடாய் தர கர்த்தர் எப்படி இருக்கிறார்? வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு என் கையில வேலை இல்லைன்னா அடுத்த மாசம் எனக்கு வேலை தர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு நான் படிச்ச படிப்பு கேட்ட உயர்வு இல்லைன்னா அடுத்த மாசம் எனக்கு உயர்வு தர கர்த்தர் எப்படி இருக்கிறார்? வல்லவராய் இருக்கிறார். ஆனா சாத்தா என்ன சொல்லி கொடுக்கிறான்? இல்ல, கர்த்தர் உன்னை மறந்துட்டாரு, கர்த்தர் உன்னை கைவிட்டுட்டாரு, கர்த்தர் உன்னை விட்டு விலகிட்டாரு, அவர் அற்புதம் செய்யல, அன்னைக்கு செஞ்சாரு இன்னைக்கு செய்ய மாட்டாரு. எத்தனை வாழ்க்கை நடக்குது, உனக்கு நடக்காது, நீ யோக்கியா அல்ல, நீ சரியில்லை, நீ அப்படி இப்படி என்று நமக்குள்ளே சிந்தனைகளை விதைத்துக் கொண்டே இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் கைவிட்டுட்டாரு போல, கர்த்தர் மறந்து
மறந்துட்டாரு போல, அதனாலதான் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என் வாழ்க்கை தடுமாறுது, என் வாழ்க்கை எழும்ப மாட்டேங்குது நினைச்சிட்டே இருக்கிறோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு சங்கீதக்காரர், அல்ல அது என் பலவீனம். சொல்லுங்க, அது என், சொல்லுங்க, அது என் பலவீனம். அப்போ நான் தேவன் மேல வருத்தப்பட்டு எனக்குள்ள சிந்தை உருவாகுது, நான் புரிந்து கொள்ளணும், நான் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. இந்த சங்கீதத்திலேயே அவர் என்ன சொல்றார் தெரியுமா? 13ஆம் வசனத்தை பாருங்க. உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது, நம்முடைய தேவனை போல பெரிய தேவன். 15ஆம் வசனம், யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்தராகிய உம்முடைய ஜனங்களை உம்முடைய புயத்தினாலே, சொல்லுங்க, புயத்தினாலே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்பெல்லாம் பிசாசு பலவீனத்தை உள்ள விதைச்சி கர்த்தர் மேல வருத்தத்தை உண்டாக்குறானோ அப்பெல்லாம் ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம் உட்கார்ந்து யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? வேதத்தில் சொல்லப்பட்டதை எல்லாம் கர்த்தர் எத்தனையோ வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். சரி, வேதத்தை விட்டாலும் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு, பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நிமிஷம் வரையிலும் கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை என்னன்னு சங்கீதக்காரன் தெளிவாயிட்டாரு. விட்டுட்டா சாத்தான் நிறைய சொல்லி கொடுப்பான், சாத்தான் நிறைய பேசுவான், கர்த்தரை பத்தி வருத்தத்தை உண்டாக்குவான். அவர் என்ன பண்றாரு? தேவன் நடத்தி வந்த பாதைகளை எண்ணி கர்த்தர் யாக்கோபையும் யோசேப்பின் பிள்ளைகளையும் தம்முடைய புயத்தினால் நடத்தி வந்ததை நினைத்து பார்க்கிறார். அடுத்து பாருங்க, ஆமே 16ஆம் வசனம், ஜலங்கள் உம்மை கண்டது, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது. எதை யோசிக்கிறாரு பாருங்க? எனக்கு இன்னைக்கு ஒண்ணு நடக்கல, இன்னைக்கு ஒரு அற்புதமும் இல்லை, இன்னைக்கு நான் வெறுமையா இருக்கிறேன். ஆனா சங்கீதக்காரன் எதை யோசிக்கிறார்னா, ஒரு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்துக்கிட்ட வந்தபோ அந்த சமுத்திரத்தின் தண்ணீர் ஆண்டவரை பார்த்து கலங்கிச்சான், கர்த்தரை பார்த்து கலங்கிச்சான். யோசித்து பாருங்க, இவங்க என்ன நினைச்சாங்க? எகிப்துல கல்லறை தோட்டம் இல்லைன்னா எங்களை இங்க கொண்டு வந்தன்னு கேட்டாங்க. ஆனா சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? இவங்க பயப்படுறதுக்கு முன்னாடியே ஜலம் என்ன செய்கிறது? பயப்படுது. ஜலம் தத்தளிக்குது, ஜலம் பயந்துட்டே இருக்குது. ஜலத்துக்கு பயங்கர பயம், ஜலத்துக்கு பயங்கரமான தத்தளிப்பு. அந்த வார்த்தையை பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க. 18ஆம் வசனம், உம்முடைய குமுறலின் சத்தம் முழங்கினது, மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசித்தது, பூமி குலுங்கி என்ன செய்ததா? இதெல்லாம் செங்கடல நடந்துச்சான். அப்ப யோசித்து பாருங்க, சங்கீதக்காரன் எப்படி உட்கார்ந்து தியானிச்சிருக்கிறார். கர்த்தர் சொல்லி கொடுக்கிறாரு, நீ நினைக்கிற மாதிரி அல்ல, நான் அந்த காற்றை அனுப்பும்போ அந்த காற்றுக்குள்ளே சத்தம் இருந்ததுங்கிறாரு. நான் வெறும் கீழ்காற்று அனுப்பி சமுத்திரத்தை பிளந்த நினைக்காத, அந்த காற்றுக்குள் என் சத்தம் இருந்தது. அந்த குமுறலின் சத்தம் தான் மின்னல்களை உண்டாக்கிட்டு பூமியவே என்ன செய்தது? அதிர பண்ணுச்சு. அப்போ சமுத்திரம் ஏகதேசம் 100% கர்த்தரை கண்டு கலங்கி நின்றுக்கு, கர்த்தருடைய சத்தத்தை கண்டு பயப்படுது. இதை விட பயங்கரம் என்னன்னா 19ஆம் வசனம், உமது வழி கடலிலும் திரண்ட தண்ணீரிலும் இருந்தது, உம்முடைய காலடிகள். அப்போ சத்தம் மட்டும் அல்ல, அடுத்து கர்த்தரை இறங்கி வந்து சமுத்திரத்தில் நடந்தார். எதுல நடந்தார்? சமுத்திரத்தில் நடந்திருக்கிறார். யோசித்து பாருங்க, சாத்தா என்ன சொல்லி கொடுத்தான்? அவர் கிருபையை மறந்தார், அவர் உன்னை மறந்துட்டாரு, இரக்கத்தை மறந்துட்டாரு, உன்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்லி கொடுத்தான். ஆனா கர்த்தர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? என் சமுத்திரத்தை போய் கேளு, அது சொல்லும். அன்னைக்கு நான் பயந்த பயத்தை போல இதுவரைக்கும் என்ன செய்யல, நான் பயப்படல. இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்ததெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவங்க அந்த எல்லைக்குள்ள வரும் முன்ன கர்த்தர் இறங்கி வந்துட்டாரு. அவங்க எல்லைக்குள்ள வரும் முன்ன நான் என்ன சொல்ல புரிந்து கொள்ளுங்க. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அலைகளுடைய வேகத்தை கண்டு பயந்திருந்திருக்கலாம். இந்த அலையில என்ன செய்ய போறோமோ நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா அலைக்கு என்ன தெரியும்னா, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையேன்னு பயந்து
கடந்து அங்கு இங்கும் அலைகள் ஓடி இருக்கும். கர்த்தர் சங்கீதக்காரனுக்கு வெளிப்படுத்தி காட்டுறாரு, இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்ன இந்த சமுத்திரம் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. எல்லாத்துக்கும் மேல அது நடுவில் என் பாதங்கள், என்னுடைய காலடி தடங்கள் பதிந்திருந்தது. யோசித்து பாருங்க, இந்த கால வேளையில சாத்தான் நீ பலவீனன், விழுந்துட்ட, தடுமாறன்னு சொல்லும்போ நான் சொல்ல வேண்டிய வார்த்தை, நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன், என்னை கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறார், வாழ வச்சிருக்கிறார். அப்படியானா என்னை மகிமையாய் நடத்த கர்த்தர் வல்லவர். நான் தடுமாறும் போதெல்லாம் என்னை காப்பாற்றினார். கரண்டில் வேலை பார்க்கிறோம், மோட்டரில் வேலை பார்க்கிறோம், பைக்கில் போறோம், கார்ல போறோம், நடந்து போறோம், இது வரைக்கும் சேதம் இல்லாம காப்பாற்றினார். நான் நினைச்சேன் நல்ல வேலை தப்பிச்சிட்டோம், நல்ல வேலை எழுந்துச்சிட்டோம், நல்ல வேலை அந்த மரண படுக்கையிலிருந்து தப்பிச்சு வந்துட்டோம் நம்ம சொல்றோம். ஆனா கர்த்தர் சொல்வார், இல்ல, அந்த மரணமே உன்னை கண்டு பயந்தது, பலவீனமே உன்னை கண்டு பயந்தது, சாத்தான் உன்னை மேற்கொள்ள பயந்தான், ஆனாலும் கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றினார். அப்போ நல்லா புரியணும், நான் விழுந்தது போல விழுந்த மற்றவனை பார்க்கணும். அவன் எழும்பல, நான் எழும்பி நிற்கிறேன். அவன் வாழ்க்கையில வளரல, நான் வளர்ந்து நிற்கிறேன். பார்க்கணும், மற்றவங்களை பார்க்கணும். நான் இருக்கிற இதே நிலையில் இருக்கிற இன்னொருத்தனை பாருங்க, அவனால சந்தோஷமாய் வாழ முடியல, மகிழ்ச்சியாய் எழும்ப முடியல. ஆனா கர்த்தர் நம்மளை மகிழ்ச்சியாய் வாழ வைத்திருக்கிறார், மகிழ்ச்சியாய் நிறுத்தி இருக்கிறார். அப்படியானால் நான் சொல்ல வேண்டியது, என் பலவீனத்துக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. பலவீனம் சொல்லி கொடுக்கும் 1000, ஆனா சொல்லணும், இல்லை, நான் உன்னதமானுடைய வருஷங்களை நினைவு கூறுவேன். நான் உன்னதமானவரை நினைவு கூறுவேன், நான் கர்த்தரை நினைவு கூறுவேன். ஏன்னா என்னை நடத்தி வந்தவர் அவ்வளோ பெரியவர். யோசித்து பாருங்க, நம்ம வந்த வழியில் இன்னொருத்தர் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நம்ம சந்திச்ச அதே பிரச்சனைகளை இன்னொரு சந்தித்திருந்தா என்ன ஆயிருக்கும்? யோசித்து பாருங்க. ஆமே, நம்முடைய வாழ்வில் வந்த நஷ்டங்கள் இன்னொருத்தருடைய வாழ்வில் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? யோசித்து பாருங்க. ஆனா கர்த்தர் அந்த பாதை வழியெல்லாம் நம்ம நடத்தினார். யோசித்து பாருங்க, சிலரை ரொம்ப பெருசா நினைப்போம். ஒரு ஊசி குத்துனதுக்கு உட்கார்ந்து ஓடோ பறி வைப்பாங்க இல்லையா? நம்ம பெருசா நினைப்போம். அந்த ஆட்களை நல்ல வசதி இருக்கு, நல்ல ஆட்கள், பெரிய ஆட்கள், ஒரு குறையில நினைப்போம். அவனுக்கு ஒரு ஊசி குத்திரப்படாது. இருக்கிற லோகத்திலேயே பெரிய ஹாஸ்பிட்டல் எதுவோ அங்க போய் உட்கார்ந்து இருப்பான். எதுக்கு? ஊசி குத்துனதுக்கு பயம். மனுஷனுக்கு என்னது? பயம். அங்க நமக்கு ஓட்டே கிடக்கும் காலுக்குள்ள, நம்ம பாட்டு என்ன செய்வோம்? நடந்து திரிவோம். அப்ப யோசித்து பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு தூரம் நம்மை நடத்துகிறார், எவ்வளவு தூரம் நடத்துகிறார். அவனுக்கு வசதி இருக்கிறதுனால அவன் லோகத்தின் பெரிய ஆஸ்பத்திரியை தேடி ஓடல. பயம். நமக்கு பாராசிட்டமல் போட்டா போதும், அவனுக்கு பாராசிட்டமல் போட்டா நிக்காது. அவனுக்கு டாக்டர் புரியாத வார்த்தையில எழுதி கொடுத்து அந்த மாத்திரை ஒரு 4000 10,000க்கு வாங்கினா மட்டும்தான் மாத்திரையை போட்டேன் சரியாச்சுமா. ஏன்? பயம். யோசித்து பாருங்க, நம்மை நடத்துகிற தேவன் எத்தனை பெரியவர், நடத்துகிற ஆண்டத்தனே பெரியவர். நான் பின்தங்கலாம், என் வாழ்க்கையில பின்தங்கலாம், என் நன்மைகள் எனக்கு நான் நினைச்சது போல நடக்காம இருக்கலாம். அதற்காக தேவன் அநீதி உள்ளவர் அல்ல, என்னை நடத்துகிறவர் நீதி உள்ளவர். அவர் பெரியவர், பராக்கிரமசாலி. நேற்று வரைக்கும் நடத்தினவர் இன்னைக்கு நடத்துவார். நேற்று வரைக்கும் வாழ வச்சவர் இன்னைக்கு வாழ வைப்பார். நேற்று வரைக்கும் சவால்களை சந்திக்க வைத்தவர் இன்னைக்கு சந்திக்க வைப்பார். ஆமே, நான் சொல்றேன், நம்ம இன்னைக்கு சந்திக்கிறதுலாம் பிரச்சனையே இல்லை. ஏன்னா இதை விட பயங்கரமான பிரச்சனை எல்லாம் தாண்டி என்ன செஞ்சிட்டோம், வந்துட்டோம். ஆனா சாத்தான் நமக்கு கண்ணு முன்னாடி பெருசா காட்டுனதுனால பயந்துட்டு இருக்கிறோம். ஐயோ பிரச்சனை இல்ல, இது என் பலவீனம். சங்கீதக்காரன் சொல்றான், பலவீனம். நான் உன்னதமானவரை நினைவு கூறுவேன். கரம் உயர்த்தி, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம். ஓ, உங்க நாம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை, ஓ சங்கிலிகள், இயேசுவே உங்க நாமம், ஓ அஸ்திவாரம், இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே
ஹல்லேலூயா. உங்க நாமம் இன்று மேன்மை பாடுவேன் பாடுவோம். கரம் உயர்த்தி ஒரு நிமிஷம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நடத்தி வந்த பாதைகளுக்கெல்லாம் நன்றின்னு சொல்லுங்க. என்னை நடத்தினதுக்கு நன்றின்னு சொல்லுங்க. என்னை இம்மட்டும் சுமந்ததுக்கு நன்றின்னு சொல்லுங்க. உங்க பலவீனத்தை பார்த்து சொல்லுங்க, நீ என்னை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லுங்க. கர்த்தர்னை கைவிட மாட்டார்னு சொல்லுங்க. நான் ஆராதிக்கிற மீட்பர் இன்னைக்கு என் கூட உயிரோடு இருக்கிறார்னு சொல்லுங்க. உங்க பலவீனத்தை பார்த்து சொல்லுங்க, ஏ பிசாசு என்னை இருள் வைக்க முடியாதுன்னு சொல்லுங்க. கர்த்தரனை வெளிச்சத்துக்களை கொண்டு வருவார்னு சொல்லுங்க. இருளின் அதிகாரங்களால என்னை கட்டி போட முடியாதுன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால பலவீனத்தின் ஆவியால என்னை கட்ட முடியாதுன்னு சொல்லுங்க. நான் தோய்ந்து போவது இல்லைன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால என் குடும்பம் விழுந்து போகுமோ, என் குடும்பம் பிரிஞ்சு போகுமோ, அந்த பயம் நமக்குள்ள வருது இல்ல. இப்ப சொல்லுங்க, என் வீடு பிரிவது இல்லை. இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, என் குடும்பம் பிரிந்து போவது இல்லை. என் குடும்பத்தை சேர்த்து வைக்க அவர் வல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வியாதியிலேயே நீ செத்து போவனு சாத்தான் சொல்லலாம். ஆனா இப்ப சொல்லுங்க, என் வியாதியே உன்னால என்னை ஒண்ணு செய்ய முடியாது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பாதாளம் சொல்லலாம், உன்னை அழிப்பேன்னு சொல்லலாம். சொல்லுங்க, என் பாதாளமே உன்னால என்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்? கண்மலையாக இயேசுவின் மேல கட்டப்பட்டவனா. பாவத்தை பார்த்து சொல்லுங்க, பாவமே என்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நான் இயேசுவின் ரத்தத்தால கட்டப்பட்டவன். நல்ல கத்தரை உயர்த்தணும், நல்ல கத்தரை உயர்த்தணும். தோல்வியை பார்த்து சொல்லுங்க, தோல்வியை நீ என்ன மேற்கொள்ள முடியாது. ஏன்னா சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை நடத்த வல்லவர், என்னை நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. நான் ஏன் பலவீனப்படக்கூடாது? நான் பலவீனப்பட்டால் கர்த்தர் மேலேயே வருத்தத்தை பிசாசு உண்டாக்குவான். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, யார் மேல வருத்தம் வரலாம், கர்த்தர் மேல வரக்கூடாது. கர்த்தர் மேல மட்டும் வரக்கூடாது. ஒன்னு சொல்லட்டுமா? நெருப்பின் 7 மடங்கு நெருப்புக்குள்ளேயும் ஒரு 3 பேரால் கர்த்தரோடு நடக்க முடியுமானால், அதை விட பெரிய பாடுகளுக்குள் நம்ம போகல, அதை விட பெரிய கஷ்டத்துக்குள் போகல. காலையில தானியேல் செத்து கடப்பான், எலும்பு கூட மிஞ்சாது நினைத்து உள்ள போட்ட இடத்துல தானியேலும் சிங்கங்களும் சந்தோஷமாய் அதற்குள்ளே இருப்பார்கள் என்றால், அதை விட நம்மை நடத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஏன்? எல்லாத்துக்கும் மேல சிலுவையில தொங்கினவர் இனி இறங்கவே மாட்டார், இனி வரவே மாட்டார் சாத்தான் நினைச்சா. ஆனா 3வது நாள் இயேசு கல்லறையை ஜெயித்தாரே, கல்லறை விட்டு வெளியே வந்தாரே. அப்போ 3 நாளைக்கு மேல இயேசுவாலேயே அந்த கல்லறைக்குள்ள வைக்க முடியலையே. நாம் எத்தனை பாக்கியவான்கள்! இயேசுவை எழுப்பினவர் என்னை எழுப்ப வல்லவர். இயேசுவை தப்புவித்தவர் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசுவை நடத்தினவர் என்னை நடத்துவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். 3வதாக ஒரு காரியத்தை கூட நான் சொல்லி நான் அதோட முடிக்கிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டியதை பலவீனம் செய்ய விடாது. செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டியதை பலவீனம் இல்லையா? படிக்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்ய முடியும்? படிக்க முடியும். ப்ரிப்பேர் ஆக வேண்டிய நேரத்தில் தான் ப்ரிப்பேர் ஆக முடியும். ஒரு 40 வயசுல உட்கார்ந்து படிக்க முடியாது, வராது. படிக்க வேண்டிய வயசுன்னு இருக்கு, அப்பதான் படிக்க முடியும். வேலை தேட வேண்டிய வயசெல்லாம் வேலை தேட முடியும். உழைக்க வேண்டிய வயசெல்லாம் உழைக்க முடியும் இல்லையா?
சிலர் பாருங்க, வயசானாலும் பலவீனம் ஆனாலும் பெரிய பெரிய ஹோட்டலில் போய் நின்று அந்த வெயிலில் நின்றுட்டு அந்த பைபாஸ் ரோட்டில் வர்ற வண்டிக்கெல்லாம் கொடி காட்டி விசில் அடித்து அந்த வாகனத்தை ஒதுக்கி 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 என்ன செய்வாங்க? அவங்கள பார்த்தா நமக்கு தாத்தா வயசு இருக்கும், அவங்களுக்கே உட்காரவோ எழும்பவோ முடியாது, பலவீனம் இருக்கும். ஆனாலும் அவங்க போய் உழைப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. ஏன்னா சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்கும். ஆனா அவங்க கஷ்டப்பட வேண்டிய வயசு கிடையாது. அவங்க அப்படி கஷ்டப்பட்டு வாழ வேண்டிய சூழ்நிலையும் இருக்காது. பிள்ளைகள் இருப்பாங்க, குடும்பம் இருக்கும். ஆனா யாரும் கண்டுக்காததுனால, யாரும் ஒன்றும் செய்யாததுனால தானே உழைச்சி தானே சாப்பிட வேண்டிய கட்டாய சூழ்நிலை. அப்போ செய்ய வேண்டிய நேரத்துல செய்ய வேண்டியதை என்ன செய்யணும்? செய்யணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் போய் உட்காந்து ஐயோ அன்னைக்கு செய்யலையே நினைக்க கூடாது. ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திறந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ என்ன உள்ளது? பலவீனம். இயேசு தெளிவா சொல்றாரு, இது ஜெபிக்க வேண்டிய நேரம். ஏன்னா எது வருகிறது? சோதனை வருகிறது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். முன்னாடி என்ன வருகிறது? பேசுங்க, என்ன வருகிறது? சோதனை. இயேசு தெளிவா சொல்றாரு, இந்த காலம் சோதனை வருகிற காலம். எனவே 1 மணி நேரமாவது விழித்திருந்து அப்ப ஜெபம் பண்ண வேண்டிய காலத்துல ஜெபம் பண்ணணும். ஆனா பலவீனம் என்ன செய்ய விடாது. இயேசு தெளிவா சொல்றார், மாம்சமோ உட்கார்ந்து ஜெபம் பண்ணா தூக்கம் வருதுன்னா எந்திரிச்சு நின்று ஜெபம் பண்ணணும். எந்திரிச்சு நின்னா கால் வலிக்குனா நடந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நம்ம படுக்கையில உட்கார்ந்துட்டே தோத்திரம் போட்டா கண்டிப்பா 5 நிமிஷம் ஜெபம் பண்ண ஜெபமே கண் முழிச்சு பார்க்கும்போது 2 மணி நேரம் என்ன செஞ்சிடும்? போயிடும். பின்ன கழுத்து வலிக்கும், படுத்து தூங்க வேண்டியதான். அப்ப யோசித்து பாருங்க, மாம்சம் எப்படிப்பட்டது? பலவீனம். அது என் இஷ்டத்துக்கு வராது. என் ஆவி விரும்புற வேகத்துக்கு அது என்ன செய்யாது. ஆவி சொல்லும், ஜெபம் பண்ணலாம், பைபிள் வாசிக்கலாம், சபைக்கு போகலாம் சொல்லும். ஆனா மாம்சம் என்ன செய்யாது? விடாது. அது ஆராதனைக்கு வந்தாலும் சபைக்குள்ள இருந்தாலும் டைத்தை பார்த்துட்டே இருக்கும். போகணும், கிளம்பணும், போகணும். மாம்சம் பலவீனம் உள்ளது. அது ஆசையை தீர்க்கிறதுக்கு அது என்ன செய்கிறது? போராடுகிறது. கர்த்தர் சொல்றாரு, இல்ல, செய்ய வேண்டிய நேரத்துல செஞ்சிரு. ஏன் இப்படி செஞ்சிருன்னா சோதனைக்கு உட்படாதபடி. அவனுக்கு பேரு சோதனைக்காரன். அவனுக்கு பேரு தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர். ஆண்டவர் எப்பவுமே நம்மளை அடிச்சு பிடிச்சு நொறுக்கி அப்படிலாம் சோதிக்கிறவர் அல்ல. ஒரு நன்மையை கொடுத்துட்டு கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்று என்ன செய்வார்? அவ்வளவுதான். நன்மையை கொடுக்கும் முன்ன 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தையே, நன்மையை வாங்கினதுக்கு பிறகு ஒரு 4 நிமிஷமாவது ஜெபம் பண்றியான்னு செக் பண்ணுவார். அவ்வளவுதான். அந்த 40 நாள் ஃபாஸ்டிங் பிறகு கிடைச்ச வேலை, கிடைச்ச படிப்பு, கிடைச்ச உயர்வு 24 மணி நேரம் பிஸியா வச்சிருக்கோம் நம்மள. அந்த 24 மணி நேரத்துல ஒரு நிமிஷம் கூட நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாத அளவுக்கு பிஸியா இருக்கும். அதுக்கு பிறகு தான் சோதனை. அந்த நேரத்தை ஒதுக்கி கர்த்தரோடு நடக்கிறோமா? அந்த 40 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கும்போது அழுதோமே, அப்படி அழுறோமா, அப்படி கெஞ்சுறோமான்னு கர்த்தர் பார்ப்பார். அதான் கர்த்தருடைய சோதனை. ஆனா சாத்தான் அப்படி கிடையாது. சாத்தான் அப்படி தெரியுமா? குரங்கு கையில பூமாலை கொடுத்த கதை அடிமா. குரங்கு கையில பூமாலை கொடுத்த என்ன ஆகும்? பிச்சு என்ன செய்யும்? யோபுவை கர்த்தர் கொஞ்சம் கொடுத்து பார்த்தாருல்ல சாத்தான்ட்ட. என்ன செஞ்சான்? அவனால எவ்வளவு பிச்சு எரிய முடியுமோ அவ்வளவு என்ன செய்தான். அப்ப சோதனைக்காரன் கையில சிக்குவது ஆபத்து. என்னை திரும்ப ஒட்ட முடியாத அளவுக்கு பிச்சு என்ன செய்வான்? எரிஞ்சிருவானே. யூதாஸ் சிக்கிட்டான் சோதனைக்காரன் கையில. அவன் நினைச்சா கூட திரும்பி வரவே முடியல. ஆனா பேதுரை பார்த்து கத்த சொன்னார், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இயேசு சொன்னார், உனக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? வேண்டுதல் செய்திருக்கிறேன். ஸ்திரப்பற்றுவ. யூதாஸ் மாதிரி விழமாட்ட, ஸ்திரப்பற்றுவ. ஏன்னா உனக்குள்ள ஆசை இருக்கு, வாஞ்ச இருக்கு, தேவன் தேவை என்ற சிந்தை இருக்கு. ஆனா மாம்சம் உன்னை மேற்கொள்ளுது. மாம்சம் பலவீனமா இருக்கு. நான் உனக்காக வேண்டுதல் பண்ணியிருக்கிறேன். அப்ப யோசித்து பாருங்க, என் பலவீனம் எங்க கொண்டு போய் நிறுத்துதுன்னா, ஜெபிக்க வேண்டிய நேரத்துல என்ன செய்ய விடாது. சொல்லுங்க,
ஜெபிக்க விடாது. ஆராதிக்க வேண்டிய நேரத்துல ஆராதிக்க விடாது. பாட்டு பாட வேண்டிய நேரத்துல பாட்டு பாட விடாது. கர்த்தரை தேட வேண்டிய நேரத்துல தேட விடாது. ஏன்னா பலவீனம். இந்த கால வேளையில ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, நம்மளை தேவன் நடத்துற பாதைகளை தெளிவா புரியணும். இந்த காலம் என்ன காலம், எனக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார். நான் தான் திரும்ப சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை நீங்க வரும்போதெல்லாம் வசனத்தை ரொம்ப ஆழமா கவனிக்கணும். ஏன்னா இந்த வாரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் சபை கூடி வரும்போது என்ன செய்கிறார், பேசுகிறார். அனுதினமும் கர்த்தர் பேசுகிறார். ஆனா பொதுவா எல்லாரும் கூடி வரும்போது சபை என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் என்ன செய்கிறார், பேசுகிறார். அதை கவனமா எடுத்துக்கொண்டு அதை என் வீட்டில் போய் கொண்டு நான் பிராக்டிஸ் பண்ணணும். கர்த்தர் பேசுற வார்த்தைகளை வைத்து நான் ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், உபவாசிக்கணும். அப்ப செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய வேண்டியதை செய்யணும். எல்லா வாரமும் ஒண்ணு போல இருக்காது, எல்லா நாளும் ஒண்ணு போல இருக்காது. ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்கும். கிருபைகள் மாறும், அபிஷேகம் மாறும், சந்திக்க வேண்டிய போராட்டம் மாறும். நேற்று இருந்த பிரச்சனை இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுக்கு ஏற்றாறு போல சூழ்நிலைகள் மாறும். அப்போ நான் சோதனைக்கு தப்புவதற்கு ஜெபிக்க வேண்டிய நேரத்தில், சொல்லுங்க, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கணும். அபிஷேகத்தை கேட்டு வாங்க வேண்டிய நேரத்தில் அபிஷேகத்தை கேட்டு என்ன செய்யணும், வாங்கணும். வாலிபத்தில் இருக்கும் போதே போராடி கண்ணீர் வடிச்சு அந்நிய பாஷை வேணும், அபிஷேகம் வேணும், எனக்கு தேவைன்னு அழுது கேட்கணும், வாங்கணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னைக்கோ ஒரு நாள் போய் உட்கார்ந்து ஆண்டவரே தாரோம்னா என்ன செய்யாது, கிடைக்காது. அன்னைக்கு வாஞ்சை வராது, அன்னைக்கு தாகம் வராது. வாஞ்சை வரும்போதே, தாகம் இருக்கும் போதே கர்த்தர் தேவனும் சிந்தை இருந்தா அப்பவே கர்த்தர்ட்ட போராடி எதை வாங்கணும், அபிஷேகத்தை வாங்கணும், கிருபையை வாங்கணும், தேவனுடைய பிரசன்னத்தை வாங்கணும், அழைப்பை வாங்கணும், தரிசனத்தை வாங்கணும். வாங்க வேண்டிய காலத்தில் என்ன செய்யணும், வாங்கணும். ஏன், அடுத்த சோதனைக்காரன் வருகிறார். ஒரு ஜாமக்காரன் போய் கேட்டாங்க, என்ன வருகிறது, பொழுது விடிஞ்சிருச்சான்னு கேட்டாங்க. அந்த ஜாமக்காரன் சொன்னான், பொழுது விடிந்து வருது, ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ராக்காலம் வருகிறது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய எல்லா தாமதங்களுக்கும் பின்னாடியும் என்னுடைய ஏதோ ஒரு பலவீனம் இருக்கிறது. நான் கர்த்தரை தேடல. ஏன் எனக்கு என் படிப்புல உயர்வு இல்லை, நான் கர்த்தரை தேடல. ஏன் என் வேலை எனக்கு நான் நினைச்ச மாதிரி கையில வரல, நான் கர்த்தரை இன்னும் தேடல. ஏன் என்னுடைய காரியங்கள் எனக்கு அனுகூலமா வரல, நான் இன்னும் கர்த்தரை தேடல. அப்ப நான் கர்த்தரை தேட ஆரம்பிச்சா எனக்கான வழியில என்ன எப்படியாக கர்த்தர் என்ன செய்வார். நம்ம என்ன செய்யறோம், நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, எனக்கா ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. அப்ப நம்ம என்ன செய்வோம் இல்லையா, அவர் ஊக்கமா என்ன செய்வார், உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவார். நம்ம என்ன செய்வோம், கர்த்தர் என்ன கேட்கிறாரு, இல்ல சோதனை யாருக்குன்னா பாஸ்டர் இருக்குல்ல, சோதனை நமக்கு, அவருக்கு. அப்போ அவரவர் வயத்து பசிக்கு அவரவர் தான் என்ன செய்யணும் இல்லையா, அவரவருக்கு நான் சாப்பிட்டேன் நீங்க எல்லாம் சாப்பிட்ட மாதிரி சொன்னா ஏத்துக்குவோமா, முடியாது. அது ஏன் பசிக்கு நான் சாப்பிடுறேன். அப்போ யோசிச்சு பாருங்க, சோதனை அவரவருக்கு. அப்போ அவரவருக்கு வரக்கூடிய சோதனையில் அவரவர் ஜெயிக்க வேண்டுமானால் அவரவர் தேவ சமூகத்தில் நிற்கணும். பலவீனம் நிற்க விடாது. பலவீனம் என்ன சொல்லும், அவர் ஜெபம் பண்ணுவார், நமக்கு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, நமக்கு இவங்க ஜெபம் பண்ணுவாங்க, சபை ஜெபம் பண்ணுவாங்க, விசுவாசி ஜெபம் பண்ணுவாங்க. எனக்காய் யார் ஜெபித்தாலும் நான் ஜெபிக்காவிடில், எனக்காய் யார் திறப்பில் நின்னாலும் நான் திறப்பில் நில்லாவிடில். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறதுனாலயோ நாங்கள் பிரயாசப்படுவதனாலயோ நீங்கள் பாவத்தை விட்டு தப்ப முடியாது. நீங்கள் விரும்பாத பட்சத்தில், நீங்க விரும்பி ஆமா எனக்கு வேண்டாம் ஆண்டவரே காப்பாத்துன்னு சொன்னா கர்த்தர் என்ன செய்வார், காப்பாற்றுவார். இல்ல பெற்றோரும் சபையும் 1000 முயற்சிகள் எடுத்தாலும் காப்பாற்ற முடியாது. அது நமக்குள்ள வாஞ்ச வேணும். கர்த்தாவே என் வாழ்க்கை மாறணும், கர்த்தாவே அப்போ எனக்கு என் வாழ்க்கை மாறணும், என் ஜீவியம் மாறணும், எனக்கு உதவி செய்யணும். நம்ம தான் கர்த்தரை கேட்கணும். நமக்காக எத்தனை பேர் 40 நாள் இல்ல 365 நாள் தண்ணி குடியாம கிடந்தாலும் நம்ம மறந்துட மாட்டோம். மனம் திரும்புதல் என்பது உங்களுக்குள் உண்டாகிற ஊற்று. அதை கண்டுபிடி. எனக்குள்ள வாஞ்ச வரணும், எனக்குள்ள தாக வரணும், நான் கர்த்தருக்கா ஓடணுங்கிற விருப்பம் எனக்கு வரணும். என்கிட்ட வந்து ஒருத்தர் ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, பாட்டு பாடு, ஆராதி அப்படின்னு சொன்னா அது விளங்காது. அது எனக்குள்ள தானா என்ன செய்யணும், வரணும். எனக்குள்ள ஜெபிக்கணுங்கிற ஆசையே வரல, ஆராதிக்கணுங்கிற ஆசையே வரல, கர்த்தருக்கா வாழணுங்கிற ஆசையே வரலன்னா யார் சொல்லி என்ன செய்யாது, வராது. இது எனக்குள்ளே உண்டாகிற ஊற்று. இயேசு தெளிவா சொன்னாரு, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து
ஆனா அதுக்காக கட்டாயப்படுத்தி ஜோமனு ஜோமனு அப்படி உலுக்கிட்டுலாம் கத்தர் என்ன செய்யல. போடா ஜோமனா ஜோமன்டா போ. அவர் போய் தன்னுடைய ரத்தங்கள் வேர்வையாய் சிந்துற அளவுக்கு அவர் போய் என்ன செய்தார்? பெருமூச்சின் சத்தத்தோடு ஜெபித்தார்னு எபிரேயர்ல வாசிக்கிறோம். இவங்களை கூட்டு போனதே இவங்க நினைச்சிட்டாங்க இயேசுக்கா ஜோமன போலன்ட்டு. இயேசுன்னு சொன்னாரு, எனக்கா நீ ஜோமே பண்ணா, என் கதையை நான் பாத்துக்கிறேன், நீ சோதனை சிக்காதபடி என்ன செய். எருசலேம் குமார்த்திகள்ட்ட இயேசு என்ன சொன்னார்? நீ எனக்காக ஒன்னும் அளவே, உனக்காகவும் உன் பிள்ளைக்காக என்ன செய். இவங்க நினைச்சாங்க இயேசுநாதர் ஜோமான சொல்றாரு போல. ஐயோ பாவம், அந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுதாரு, சிலுவை நினைச்சு கஷ்டப்படுதாரு போல, பாடு நினைச்சு கஷ்டப்படுதாரு போல நினைச்சு அந்த துக்கத்துல இவங்க என்ன செஞ்சாங்க? துக்கம் அதிகமான ஆண்களுக்கு தூக்கம் வருமா? அப்போ பேதுரு, யாக்கோபு, யோவான் துக்கம் அதிகமாயிருச்சு, தூங்குனாங்க. என்ன துக்கம்? ஐயோ பாவம், அப்பாவி மனுஷன் தடுமாறுதாரு. இந்த 3 வருஷத்துல இப்படி ஒரு நாள் இவரை பார்த்ததே கிடையாது. ஆனா இயேசு அப்படி அல்ல. சொன்னார், சரிப்பா தூங்கு 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 தூங்கு. போய் உட்கார்ந்து பெருமூச்சின் சத்தத்தோடு தனக்காக. இயேசு அங்க போய் சீசர்களுக்கா ஜெபிக்கல. யாருக்கா ஜெபித்தார்? தனக்காக. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல. மணிக்குறுக்கு அந்த அழுது 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 எபிரேயர்ல வாசிக்கிறோம், பெருமூச்சின் சத்தத்தோடு. அந்த சத்தத்துல தூங்கிருக்கான் பாருங்க. அவர் அழுத அழுகையின் சத்தத்துல என்ன செஞ்சிருக்கிறான்? தூங்கி இருக்கிறான் பாருங்க. பயங்கரம் இல்ல? சோதனைக்காரன் வந்தான், இயேசு காட்டி கொடுத்த உடனே இயேசு போயிட்டாரு. சீசர்ல கொடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் எல்லாரும் சிதறினார்கள். அதுல ஒருத்தனை பிடிச்சா வஸ்திரத்தை உறிஞ்சி போட்டு நிர்வாணமா ஓடுறான் தோட்டத்துக்குள்ள. பேதுரு என்ன நடக்கும்னு வேடிக்கை பார்க்க போன இடத்துல ஒரு பெண்ணிட்ட மாட்டிக்கிட்டார். அவ தெளிவா சொல்றா, நீயும் கலிலேயன்னா இயேசுவோடு இருந்தானு சத்தியம் பண்ணிட்டானே. அப்படி ஒரு ஆளை எனக்கு என்ன செய்யாது. இப்படி வரும்னு தெரிஞ்சுதானடா ஜோமன்னு ஜோமன்னு ஜோமன்னாரு. நீ ஒரு நாள் விழுவேன்னு தெரிஞ்சுதானே நம்ம பிள்ளை நினைக்கிறது. பெற்றோரும் யாரும் நம்ம சபை சொல்லும்போ இவங்களுக்கு ஒரு வேலை கழுதல்ல, எப்போ பார்த்தாலும் ஜோமன்னு, எப்போ பார்த்தாலும் பைபிள் வாசி, கர்த்தரோட நடன்னு இவங்க சொல்றாங்கன்னு இவங்க நினைச்சுக்கிறாவ. ஆனா உங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்றேன். நீங்க விழும்போது தங்க உட்கார்ந்து ஐயோ விழுந்துட்டேன், கேவலப்படுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு காலம் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் என்ன செய்ய சொல்றது. சோதனைக்காரன் வரும்போ தப்புறதுக்கு. விழுந்ததுக்கு பிறகு யார் என்ன செய்ய முடியும்? விழுந்ததுக்கு பிறகு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. உடைஞ்சது. இந்த கால வேளையில செய்ய வேண்டிய நேரத்துல செய்ய, குடும்பத்துக்கா ஜெபிக்க வேண்டிய நேரத்துல குடும்பத்துக்கா ஜெபிக்க, திறப்புல நிற்க வேண்டிய நேரத்தில் திறப்புல நிற்கணும். சபையில வந்து ஆராதிக்கக்கூடிய சமயங்கள் கிடைக்கும் போது அந்த ஜபங்களை வந்து கலந்து கொள்ளணும். ஏன்னா சோதனைக்காரன் வரும்போது நான் தப்புவதற்கு நான் ஆயத்தப்படுத்தி வைக்கணும். எது பலவீனம் செய்ய வேண்டிய நேரத்துல செய்ய விடாது, பலவீனம் செய்ய விடாது இந்த கால வேளையில. அதனாலதான் பின் பாளையத்துல பலவீனப்பட்டவர்களை அமலேக்கியன் மேற்கொண்டான். அப்ப அமலேக்கு மேற்கொள்ள காரணம் அவன் செய்ய வேண்டியதை செய்யல. இந்த 2வது மாதத்துல விழக்கூடாது. இந்த 2வது மாதத்துல விழக்கூடாது. எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோம், ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணணும். நான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கிறேன். இனி நீங்க ஜெபிக்கணும். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க, பார்க்கலாம். கர்த்தர்ட்ட ஒண்ணு சொல்லுங்க, நான் பலவீனப்படக்கூடாது. இயேசுவே, நான் பலவீனப்படக்கூடாது. கர்த்தரை பார்த்து எல்லாரும் சொல்லணும், நான் பலவீனப்படக்கூடாது. உங்க சத்தம் எழும்பணும். வாலிப பிள்ளைங்க ஜெபம் பண்ணணும், பெரியவங்க ஜெபம் பண்ணணும். கர்த்தரோடு பேசுங்க. நான் விழக்கூடாதப்பா, நான் விழக்கூடாதப்பா. ஜெபம் பண்ணுங்க. நீங்க தான் ஜெபம் பண்ணணும், நீங்க தான் ஜெபிக்கணும். நான் விழக்கூடாது. பின் பாளையத்தில் நான் பின்தங்கி இருக்கலாம், என் வாழ்க்கையில நான் பின்தங்கி இருக்கலாம். அவன் பின்தங்கினதுக்காக பலவீனப்படக்கூடாது.
பலவீனப்படக்கூடாது, பலவீனப்படக்கூடாது. அந்த வருஷத்துல நீங்க நினைச்ச வேலை உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், நினைச்ச படிப்பு உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், நினைச்சது போல வருமானம் இல்லாம இருக்கலாம். அதுக்காக நான் பலவீனப்படக்கூடாது, அதுக்காக பலவீனப்படக்கூடாது. ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்றீங்களா? என் வாழ்க்கையில எது இல்லைனாலும் நான் பலவீனப்படக்கூடாது. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எது இருந்தாலும் எது இல்லாட்டாலும் நாம் பலவீனப்படக்கூடாது. கர்த்தர்ட்ட பேசுங்க, பேசுங்க. பலவீனப்படக்கூடாது. எது இருந்தாலும் எது இல்லாட்டாலும் பலவீனப்படக்கூடாது. ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபிக்கணுமா? ஆராதிக்க வேண்டிய நேரத்துல ஆராதிக்கணும். கர்த்தரோடு நடக்க வேண்டிய நேரத்துல கர்த்தரோடு நடக்கணும். காலத்தை மாத்தி செய்ய முடியாது. சோதனைக்காரன் வருவான், சோதனைக்காரன் வருவார். அதான் இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். சோதனைக்கு உட்படாதபடி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களை சோதனைக்கு உட்படாதபடி எங்களை தீமைக்கு விலக்கி ரட்சித்தருளும். இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரு. ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபிக்கணும், ஆராதிக்க வேண்டிய நேரத்துல ஆராதிக்கணும், கர்த்தரோடு நடக்க வேண்டிய நேரத்துல கர்த்தரோடு நடக்கணும். ஷாமாலா துராமாலாதாரா உடாமாலா வாரியாந்தராதரே அதரகனதரகதுடாதரா காவாலா ஹதாரபா ஷகமனதரா. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஆண்டவர் உதவி செய்வாராக, ஆண்டவர் உதவி செய்வாராக. கேளுங்க பார்க்கலாம். செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யணும். எனக்கு பேலன்ஸ் தாங்க, பேலன்ஸ் தாங்க, எனக்கு பேலன்ஸ் தாங்க, எனக்கு பேலன்ஸ் தாங்க, எனக்கு பேலன்ஸ் தாங்க. காவாலாபா ஷகமனதரா. ஜெபிக்க ஒரு பேலன்ஸ் தாங்க, ஆராதிக்க பேலன்ஸ் தாங்க. உடாபாலா ஹத்துராதரா அதரேபாலாதரா. தேவ சமூகத்தில் போராட பலன் தாங்க. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஓ ரகதராபாலாதரா அதரமானதரா. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்க பலன் தாங்க. அதரே ஹவுடாதாரா ரேதரே மானா ஹதாரா காபாலா பௌடியாந்தரா. ஜோமனங்க பார்க்கலாம், எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். கர்த்தர்ட்ட ஜோமனங்க பலன் தாங்க, பலன் தாங்க, பலன் தாங்க. ஹவுடாதாரா பௌடியாந்தரா அதரே கனதரா. ஆமென், ஆமென், ஆமென். செய்ய வேண்டிய நேரத்துல செய்யணும். தம்பி தங்கச்சி, ஆண்டவரோடு நடக்க வேண்டிய நேரத்துல நடந்துறணும், ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபிச்சிரணும். ஓ ரகாபாலா ஹதாரா. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? கர்த்தருடைய பிரசன்னத்துல ஓட வேண்டிய நேரத்துல ஓடிரணும். அதரமன மரியாந்தரா. ஜெபனுங்க பார்க்கலாம். காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. ஆமென், ஆமென். கர்த்தரோடு நடக்க வேண்டிய சமயங்களில் கர்த்தரோடு நடக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அதரபாலபா ஷாதேரே உடாபாலபா ஷக்கமானதரா அதரபாலபா உடியாந்தரா. ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. இந்த வார்த்தை அப்படியே சொல்லுங்க. நான் பலவீனப்படக்கூடாது. சொல்லுங்க, நான் பலவீனப்படக்கூடாது. இயேசுட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் பலவீனப்படக்கூடாது. வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுங்க, நான் பலவீனப்படக்கூடாது, நான் விழுந்து போக கூடாது, சத்துருனை மேற்கொள்ள நான் இடம் கொடுத்துட கூடாது. சத்துருனை மேற்கொள்ள இடம் கொடுத்துட கூடாது. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஒரு வேளை இந்த கால வேளையில நான் விழுந்தது போல இருக்கிறேன்னு நீங்க உணர்ந்தா உங்க நெஞ்சு மேல கை வச்சுக்கோங்க. நான் ஜெபிக்கிறேன். நான் தடுமாறினது போல ஃபீல் பண்றீங்களா? என்னால முடியல, நான் ஏதோ ஒரு இடத்துல தோத்தது போல இருக்கிறேன், தேவ பிரசன்னத்துல என்னால நிக்க முடியல, நான் தோத்தது போல நிக்கிறேன்னு சொன்னா இப்போ உங்க நெஞ்சு மேல கை வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலன் தரட்டும், கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலன் தரட்டும். என்னால முடியல நீங்க சொன்னா, இந்த காரியத்துல ஜெயிக்க முடியல, இந்த காரியத்துல எழும்ப முடியலன்னு சொன்னா இப்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவாராக. ஒவ்வொரு
கரங்களையும் ஆண்டவர் தொடுவாராக. ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் தொடுவாராக இயேசுவின் நாமத்தினால. ஆமென் ஆமென். கடந்த நாட்கள் எதெல்லாம் பிள்ளைகள் பலவீனப்பட்டார்களோ அந்த இடத்திலெல்லாம் இந்த மாசத்தின் முதல் நாளிலே ஒரு பேலன் இறங்கி வருவதாக, ஒரு பேலன் இறங்கி வருவதாக. எதெல்லாம் பிள்ளைகள் பலவீனப்பட்டார்களோ அங்கெல்லாம் தேவ பலன் வருவதாக. உடவாளமாரியாந்தரா ஜெபிக்க பலன், அதிகாலையில் எழும்ப பலன், ராட்சாமங்களில் ஜெபிக்க பலன், உடவாளஹ துடாதரா தேவனுக்கை பிரகாசிக்க பலன், அதரகனதரா பரிசுத்தமாய் வாழ பலன், வைராக்கியமாய் ஜீவிக்க பலன், கமானாஹதாரா குடும்ப வாழ்வில் சமாதானமாய் ஓட பலன், வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டாக ஒரு பலன், கமானாஹதாரா அதரவலவௌடியாந்தரா ஒரு பலன் வருவதாக இயேசுவின் நாமத்தினால. ஒரு பலன் வருவதாக, பலன் வருவதாக. நன்றியா தகப்பனே, நன்றி நிறைந்த மனதோடு துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல கால வேளைக்காய் நன்றி. பின் பாளையத்தில் வருகிறவன் பலவீனப்படக்கூடாது. அவன் பலவீனப்பட்டால் அவனுடைய வாழ்க்கை தோத்து போகும், எதிர்த்து நிற்க முடியாது. பலவீனப்பட்டால் கர்த்தர் மேலேயே வருத்தம் உண்டாயிரும். பலவீனப்பட்டால் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டியது செய்ய முடியாமல் போயிடும். நாங்கள் பலவீனப்படக்கூடாது. இந்த காலவெல்ல கர்த்தரைகளுக்கு பலன் தரணும், கர்த்தரைகளுக்கு அபிஷேகம் தரணும், கர்த்தரைகளை புதுப்பிக்கணும், கிருபையின் மகிமையில எங்களை ஓட வைக்கணும். ஆண்டவரே, இந்த வருஷத்துல இந்த ஆரம்ப நாட்களையே நாங்கள் பலவீனப்படாமல் சத்துருவை எதிர்த்து ஜெயமெடுக்க கிருபை தாரும். தொடர்ந்து நாமகியம் படட்டும், கிருபைக்குள் மறையும் இயேசுவின் மூல ஜெபங்களும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரேன். ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.